செங்கோட்டை அருகே உள்ள சுப்பிரமணியபுரத்தில் உள்ள கிராம மக்கள் அனைவரும் கொலையாளி ராம்குமார் அமைதியான நபர் என்றும் யாரிடமும் சண்டையிடுவதில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் சுவாதி அவர் கொலை செய்த தகவல் பெரும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் ராம்குமாரின் அண்டை வீட்டார் தெரிவித்துள்ளனர். இப்போ வந்து எத்தனை நான் பக்கத்து வீட்டுக்காரன், நான் எப்பவும் வேலைக்கு போயிடுவேன். சென்னையிலேயும் இருந்தார், இங்கே எப்போ வந்தாலும் தெரியாது. ஆமாம், நான் டிவியே முதல்ல பார்க்க கிடையாது. வீட்டில் டிவி இங்கே வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல, ஒரு வாரம் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க பிசி அங்கே வந்தாங்கல்ல போலீஸ், அவங்க தான் கூட்டணும் தூக்கிட்டேன். நாங்கள் மூணு பேர் தான். பையனோட அப்பா இந்த கேபிள் லைன், இந்த டெலிஃபோனில் கேபிள் லைன் போடுவார். கவர்மெண்ட்டாக கான்ட்ராக்டானு தெரியாது. அந்த கேபிள் டிவிக்கு போயிட்டு எங்கே அவங்களுக்கு அந்த ஊர் தானே, மீனாட்சி தானே. ஆமாம், 2 பொண்ணு. பொண்ணுங்க படிச்சுக்கிட்டு இருக்கு. இவன் படித்து முடிச்சுட்டு தான் மெட்ராஸ் போனான்னு. பக்கத்தில் எல்லாத்தையும் கூட நல்லா பேச மாட்டான். நல்ல முறையில் அமைதியான பையன் தான், என்னன்னு தெரியலை.